ஹாய் மேம். நருட்டோ சுபிட்டன் தமிழ் 209வது எபிசோட். அப்பா 208 நான் பார்த்ததுலே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மொத்த உச்சிகாவோட சேரிங்கனுமே அங்கதான் இருக்கு, டான்ஸ் தான் இருக்கு. அப்போ சாஸ்கே என்ன பண்ண போறான், அவனை எப்படி பேஸ் பண்ண போறாங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த த்ரில்லிங்கோட. நான் உன்னை என் நண்பனா பார்க்குறேன். முன்னாடிலாம் நண்பன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. சூழ்ந்த ஒரு வாழ்க்கை அது. வாழ்க்கையே மாறிடுச்சு. இவனோட பாசத்தால ஒரு மிருகத்தையே மாத்த முடிஞ்சிச்சு. ஆனா அந்த சாஸ்கேவை மாத்த முடியல பாருங்க. சாஸ்கேவோட விஷயத்துல என்ன பண்ணணும்ங்கறத நீ தான் முடிவெடுக்கணும். சரியா? வேற யாரும் என்ன முடியும்? எப்படி பாருங்க இந்த முடிஞ்ச அந்த சீனு, அந்த 208வது எண்டுல பார்த்து அதிர்ச்சியில எனக்கு அதிர்ச்சி ஆகி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இந்த டான்ஸ் எந்த விதமான ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுவான்னு தெரியலையே. இத மட்டும் தாங்க செய்யறேன், வேற வழியே இல்ல. இவன் பவர் இல்லாதனால சாஸ்கே வந்து இவன் வந்து மூவ் பண்றாங்க வச்சு. எத்தனை 1 2 3 4 5 ஆத்தாடி. ஐயோ கையால வர என்னது? இவன் எப்படி இத்தனை ஷேரிங்னு கையில வச்சிருக்கான்? என்னதே பண்ண முடியும்? இருக்கே, கன்றாவியா இருக்கா ஆத்தாடி. கையில இருக்கிற கண்கள்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? எல்லா உச்சியாயும் கொண்டு கொண்டுதே. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அது ரொம்ப பெரிய கதை. எப்படி கிடைச்சதுன்னு நீ சொன்னாலும் அதுல எனக்கு கோவம் தான் ஏற போகுது. அதனால விட்டுத்தல. எப்படியும் நான் உன்னை கொல்லதான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீயும் மொத்த வில்லேஜ் எல்டர்ஸும் சேர்ந்து கொடுத்துற உத்தரவால தான் இத்தாச்சி மொத்த உச்சிஹா கிளானையும் கொன்னான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? ஐயோ அதுக்கு நீங்க சண்டை போட போறேன், எதுவுமே சொல்லாங்க. அவன் கேட்டது பதிலே சொல்ல. ஐயோ பதிலே சொல்ல. என்ன இது? வரவிடாம இது சுசானா பேசிக்கிட்டு இருக்கிறதுலே வந்து அடிக்கிறேன். அதுதான் சாஸ்கேவோட அப்படின்னா சுசானா. ஆமா தூக்கிட்டானே, இவனே புடிச்சு நடிக்கிட்டேன். நானும் இத்தனை கண்ணுக்கும் பயந்து கிடந்தேன். சுசானாவுக்கு முன்னாடி எதுவும் எல்லாம் தூசி போல. சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? முதல்ல நாம லீஃப் வில்லேஜுக்கு போய் இந்த 5K சம்மிட்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்புறம் சாக்குராவை பத்தி யோசிப்போம். நீங்க கவலையை விடுங்க, அந்த சாக்குராவை நான் பாத்துக்கிறேன். அந்த சாஸ்கே கிட்ட நெருங்க விடாம நான் தடுக்கிறேன். அப்படிலாம் பாக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நானே சாக்குரா கிட்ட தனியா பேசி அவளை எப்படியாவது ஊருக்குள்ள கூட்டிட்டு வரேன். ஆல் ரைட் யமட்டோ, நீ நருட்டோவை கூட்டிட்டு நேரா லீஃப் வில்லேஜ் போயிடு. நான் போய் சாக்குராவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். அவ சாஸ்கேவை எதிர்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு மரணம் மட்டும் சமீட்ட பத்தி சொல்றதுக்கு அதுவும் முக்கியம் இல்ல. எனக்கு புரியுது சாய். சாக்குரா இருக்கிற இடத்துக்கு என்ன உடனே கூட்டிட்டு போ. ஓகே சென்சாய். நருட்டோவை யமட்டோ ஆள டேக் ஓவர் பண்ணிட்டானா? ஆமா, அவன் வந்து ஒரே அதிர்ச்சியில மட்டும்தான் இருக்கான். ஆமா, போய் ஒரு எச்சரித்து என்னன்னு யோசிச்சாச்சு. எந்த சிந்தனையும் இல்லையே அவனுக்கு. அவனுக்கு சிந்தனை ஃபுல்லாவே சாஸ்கே மேலதான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் என்னதான் வேணும்?
நீங்க சாஸ்கே உச்சிஹாவை பத்தி பேசினதை எங்க காதால முன்னாடி நடந்தது. அவனை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கிளவுட் நிஞ்சாவா இருக்கிற உங்களுக்கு அவனை பத்தின தகவல் எதுக்கு வேணும்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சாஸ்கே ஹிடன் கிளவுட் வில்லேஜ் அவன் தாக்கியிருக்கான். அதுவும் இல்லாம உங்களோட ரோக் ஷினோபி எங்களோட அன்பான மாஸ்டரையே கடத்தி வச்சிருக்கான். அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இது வந்து போய் தானே சாஸ்கே. ஆமா, அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண போறான் சொல்லுங்க? அகாட்ஸ்கேயோட திட்டம் என்னங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்கடா நீங்க. சாஸ்கே அகாட்ஸ்கேல ஒரு ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க ரோக் நிஞ்சாவை நீங்க தட்டி கேட்கல. அதனாலதான் எங்களோட லார்ட் ரைக்காகே எங்களை தட்டி கேட்க அனுப்பியிருக்காரு. இப்ப அவனை கொல்றதுக்கு எங்களுக்கு ஹொக்காகேவோட அனுமதி கிடைச்சிருக்கு. என்னது சாஸ்கே அவங்க மாஸ்டரை கிட்னாப் பண்ணிருக்கானா? எங்க மாஸ்டருக்காக நாங்க பழி வாங்குவோம். சாஸ்கேவை நாங்க கொல்லதான் போறோம். எல்லாருமே சுத்துறாங்க, இல்ல கொல்லணும் கொல்லணும். யோசிக்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? ஆமா, 5 ஊருமே அவனை கொல்லணுங்கிறேன். இட்டாச்சி உச்சிஹா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மத்தவங்களுக்காக தியாகம் மட்டும்தான் செஞ்சிருக்கான். அவன் சாஸ்கேக்கு மட்டும் இல்லாம ஹிடன் லீஃப் வில்லேஜ்காகவே தன்னுடைய உயிரை விட்டான். சாஸ்கே எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாளா மாறிட்டான். ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல அவன் நிம்மதியா வாழ்றதுக்கான கொடுத்த வேலை தான் அது. அதுக்கு சாஸ்கேவை குறை சொல்ல முடியும். ஸோ இப்போ சாஸ்கேவுடைய இலக்கே இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜை பழி வாங்குறது தான். அவங்க இட்டாச்சிக்கு பண்ணதுக்கும் மொத்த உச்சிஹா கிளானுக்கும் பண்ண துரோகத்துக்காக பழி வாங்க போறான். அவன் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ஊரை அழிக்க போறதே அவன் தான். இதுதான் சாஸ்கேவுடைய நிஞ்சா வே. பாவத்தை என்ன பண்ணுவேன்? இந்த கையால எப்படி அவனை கொல்ல முடியும்? அவன் சாஸ்கேவை தடுத்து நிறுத்த நாங்களே இறங்குறோம். இது எல்லாமே நாங்க பேசி எடுத்த முடிவுதான். அதனால இப்பவே கிளம்புறோம். சாக்குரா ஒன்னும் முட்டாள் இல்ல. அவளே அந்த சாஸ்கேவை கொல்றதுக்கு முயற்சி பண்றா. அவனால முடியல, அதை ஏத்துக்க முடியல. உண்மையிலேயே ஒரு காகே ஆகணுங்கிற ஆசை உனக்கு இருக்குன்னா சாஸ்கேவோட நண்பனா எது உனக்கு சரின்னு படுதோ அதை தான் நீ செய்யணும். என்ன பண்ணுவேன் பாவத்தை? சே, கரும சங்கடமான சூழ்நிலை கொண்டாந்து விட்டான். நெஞ்சே வலிக்குதுங்க அவனுக்கு. நல்லா போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. போச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயோ ஐயோ, நெஞ்சே வலிச்சிருச்சே. நெஞ்ச புடிச்சிட்டானேங்க. ஓ சரி, ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு இவன் பண்ற கஷ்டம் இருக்கே. இவருக்கு என்ன ஆச்சு? மூச்சை நல்லா இழுத்து விடு. நருட்டோ நருட்டோ ஐயோ, போச்சு போச்சு, மயங்கிட்டேன். கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், இத்தாச்சி எங்க மொத்த கிளானையும் கொன்னதுக்கு காரணம் நீயும் ஹிடன் லீஃப் வில்லேஜோட மொத்த எல்டர்ஸும் கொடுத்த உத்தரவு தான் காரணமா? சொல்ல மாட்டேங்கிறானே. உண்மையா இல்லையான்னு சொல்லு. நொறுக்கு நொறுக்கு, மொத்த எலும்பி நொறுக்கு. இவன் காரணம். மரியாதையா பதில் சொல்லு. நாங்க செயல்படுற அளவுக்கு இட்டாச்சி ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னான்ல. ஆனா அவ உன்னை விட்டதுக்கு காரணம் உன் மேல வச்சிருந்த அன்பு மட்டும்தான். அவனை கொல்றதுக்கு உன்கிட்ட ஒரு காரணத்தை விட்டுட்டு போயிருக்கான். அதனாலே நீ பலசாலி அவன் நம்பினா. நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு பலசாலியா மாறுவேன்னு நான் பார்க்கணும். என்னோட சக்திகளுக்கான எல்லை என்னன்னு நான் ஒன்றை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்கிட்ட தான் அந்த தனித்துவமான சக்தி இருக்கு. நீ இப்ப என்ன ரொம்ப வெறுக்கிறல்ல, எனக்கு இந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப வேணும். உன்னை நான் உயிரோட விட்டுட்டு போக காரணமும் இது மட்டும்தான். உனக்கு புரியுதா இல்லையா? முடிஞ்சா என்னை தோக்கடிச்சு பாரு. என் மேல இருக்க கோபத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னை கொல்றதுக்காக வருவ. உன்னால அந்த இழப்போட நிச்சயமா வாழ முடியும்னு எனக்கு தோணல. இதுல இருந்து நீ விடுதலை பெறணும்னா நிச்சயமா நீ என்ன கொன்னுதான் ஆகணும். என்னைக்கு உனக்கு
என்ன மாதிரியான கண்கள் கிடைக்குதோ அன்னைக்கு என்ன தேடி வந்து என் கூட மோது. அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டேன். ஹிடன் லீஃப் வில்லேஜோட பெருமைக்குரிய அவன் சொன்னது உண்மையா அவன் சொன்னது உண்மையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சாஸ்கே. நீ நம்ப ஆரம்பிக்கணும். இந்த உண்மை உனக்கு தெரிய வரக்கூடாதுன்னு அவன் ஹோகாகே கிட்ட கேட்டுக்கிட்டா. இந்த ஊரை விட்டு அவன் போனதுக்கு அப்புறமா உன்னை நேருக்கு நேர் சந்திச்சு உன் கூட மோதணும்னு நினைச்சா. உண்மையிலேயே நீ பலசாலியா மாறிட்ட சாஸ்கே. உன்னுடைய புதிய சக்திகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக அவமானத்தை தன்னுடைய கௌரவ சின்னமா அவன் கருதுனா. உன்னுடைய வெறுப்பையும் அவன் அன்பா தான் பார்த்தான். அதனாலதான் இட்டாச்சி சாகும்போது கூட அவன் முகத்துல சிரிப்பு இருந்தது. இட்டாச்சி பேரையும் புகழையும் உன்கிட்ட ஒப்படைச்சு கடைசி வரைக்கும் உண்மையை மறைச்சு உன்னை ஏமாத்திட்டா. நீ சொல்றதெல்லாம் போய், எல்லாமே சுத்த போய். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இட்டாச்சி அவனுக்கு சொல்லப்பட்ட ரகசியத்தை வெளியே சொல்லுவான்னு எனக்கு தோணல. அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்லை. அப்படின்னா அவன் சாவுக்கு நீங்க தான் காரணம். போச்சு போச்சு. ஐயோ, ஐயோ, முடிச்சிட்டேன். மாறிட்டேன். சுசானாவா முழுசா மாறிட்டேன். எலும்பு கூடாவே. ஐயோ ஐயோ, அப்படியே போய் தூக்கிட்டேன். மேல உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பாருங்களேன். இந்த கண்ணை வச்சு எப்படி பாக்குறேன் பாருங்க. எவன் ஒருத்தன் விட்டு கொடுக்கறானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எவன் சரியா கையாளுறானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. ஹிட்டாச்சி மட்டும் கிடையாது, நிறைய ஷினோபிகள் அதனாலேயே தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இந்த உலகம் இருக்கு, அதோட செயல்முறையில செயல்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனாலேயே இட்டாச்சி மாதிரி ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதால இன்னமும் இந்த இடத்துல அமைதி இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க இட்டாச்சி மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் எதிரா இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இட்டாச்சி உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி இருந்தா அது ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் பண்ற மாதிரி. அப்படியே போய் நொறுக்கிட்டேன். முடிச்சிட்டேன். உள்ள பிளட்டா கொட்டுது பாருங்க. இத்தாச்சியை பத்தி இன்னொரு வார்த்தை பேசாத. கண்டிப்பா அந்த ஷாரிங்கான் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சியா? எப்படி போச்சு? இவ்வளவு ஃபுல்லா வந்து குத்துறான். உடஞ்சிச்சு. என்ன எப்படி இவன் முன்னாடியே செத்துந்திருக்கான். டான்ஸோக்குள்ள ஒரே ஒரு சக்கரவை மட்டும் தானே நான் உணர்ந்தேன். கண்டிப்பா ஒரு க்ளோன் கிடையாது. நான் நினைச்ச மாதிரியே இது சுசானோ. இதை வச்சு உன்னை காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறியா? இருக்குமோ தெரியலையேங்க என்னன்னு. எப்படி கையில இருந்து வெளில வந்தாங்க. எல்லாத்தையும் வேடி காத்துட்டு இருக்கேன். அதோட சக்தி இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி தப்பிச்சு வந்துட்டானே. அவன் திரும்பவும் தப்பிச்சுட்டான். இங்க இருக்கிறவன் க்ளோன் இல்லைன்னா ஒருவேளை கென்ஜிட்சுவா இருக்குமா? ஆனா சாஸ்கேயோட சக்கரால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. என்னோட சக்கரமும் ஸ்டேபிளா தான் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கென்ஜிட்சுல மாட்டிக்கலன்னா அப்புறம் எப்படி? இவன் எந்த விதமான ஜுட்சுவை பயன்படுத்துறான்? ஓடிட்டானே. பாருங்களேன். தாக்கி இருக்கா தப்பிச்சானே. அவன் அவ்வளவு பவர் அந்த கண்ணுக்குள்ள அவன் கையில வச்சிருக்காங்க. அதை வச்சிருப்பானோ அமர்தராஜ் வச்சு விட்டான். நீ கொழும்பு தெரியும்ல. தெரிய எப்படி அமர்த்தினானே. ஐயோ
உண்மையிலே அவன் முதல்ல சூசானோ, இப்போ ஆமா அமுத்துவா. தேவையில்லாம அவனுடைய எனர்ஜி அவன் வேஸ்ட் பண்றான். இப்படியே போச்சுன்னா அவன் டயர்ட் ஆயிடுவானே. போச்சு. ஏங்க இன்னும் இருக்காங்க. என்ன இல்ல உன் பின்னாடி பாரு. போச்சு போச்சு. ஏங்க இன்னும் ஆத்தாடி இவன் பயங்கரமான ஆளாத்தாங்க இருக்கான். இவ்வளவு இதா இருந்துச்சு பாருங்க. அதுங்க போச்சு போச்சு போச்சு. நாளை சாக்கே தூக்கிட்டானே. ஐயோ கிளிக்குது பாருங்க பிளேடு. ஐயோ உடம்பு ஃபுல்லா கிளிக்குது. ஆத்தை சாஸ்கே ஜாக்கிரதை. அவனிங்க விட்டான். என்ன கழுகு. இது என்ன புது சமலிங்? இது ஆமா. மாதரா வந்து ஒன்னா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே போச்சு அதே போச்சு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இட்டாச்சியோட சகோதரன்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுல இருந்து எப்படி தப்பிச்சேன்? அதே அந்த கையுதே போல. இவரையும் பாக்குறா. நீ இட்டாச்சியோட ஜூட்ஸுவை திருடி இருக்க. இன்னொரு வார்த்தை பேசாதன்னு சொன்னேன். அண்ணன் தம்பி 2 பேரோட சக்திகளை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனை விட நீ சிறந்தவன்னு எப்படி சொல்ற? உண்மைய சொல்லு. நீ இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? இட்டாச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. உன்னோட வெறுப்புனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேடுகட்ட காரியத்தினால மொத்த உச்சிகா கிளானுக்குமே அசிங்கண்டா. உச்சிகாவை பத்தி பேசுற எந்த தகுதியும் உனக்கு வெறுப்பேத்திக்கிட்டே கிடைக்கும் அவன். மறுபடியும் என்னவோ பண்றேன். கல்ல கூட பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு பாருங்க. என்ன பண்ணாலும் அவன் வந்துடுறானே. அவனும் பயங்கர பவரா இருக்கானே. ஆமா அவன் தான் இத்தனையும் கண்ணை கையில வச்சிருக்கானே. அப்புறம் எப்படி அவளை ஈஸியா பண்ண இது பண்ணுவேன். நாங்களும் சுசானை நொறுக்கி விட்டுச்சுன்னு பார்த்தா இவன் சுசானை கத்தி அப்படியே கழுத்தை வெட்டிட்டு பயங்கரமான ஆயுதமா வச்சிருக்கா. இதெல்லாம் அப்படியே வச்சு தூக்கிட்டு போயிடும் போலயே. சண்டை சேர்ந்தா வேற லெவலு ஃபைட்டு. இதெல்லாம் கத்தியை வச்சு எல்லாத்தையும் மறிக்கிறேன். இங்க இருந்து பாறையை தூக்கி போடுறேன். பாறை போடு கையை ஐயோ கழுத்தை பிடிச்சிட்டேன். கழுத்தை பிடிச்சிட்டேன். ஐயோ கழுத்தை பிடிச்சிட்டானே. அந்த பறவை அந்த கத்தியை கொண்டாந்து அவன் கையை வெட்டிருச்சு. அந்த கண்ணு வச்சிருந்தால கையை அந்த கையை ரெண்டா வெட்டிருச்சு. ஓடி முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதை வச்சு அதனால கத்தியை வச்சு இவன் வெட்டிட்டான். ஆமா ஓ 2 கண்ணு 2 பவர் குறைஞ்சிச்சு. மறுபடியும் சேர்ந்துருமோ இல்லையா? இங்க என்னதான் நடக்குது? அந்த எல்லாரும் மொத்தமா மறைஞ்சிருச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் மறுபடியும் வந்துட்டானா? என்னது? எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னடா அது? இவ்வளவு அடிச்சு விட்டு திருப்பி வந்துட்டியா? என்ன நடக்குது? எனக்கு என்னவே குழப்புறாங்களே போட்டு. இவ்வளவு வெட்டி எரிஞ்சு பண்ணி முழுசா மாறுறேன். ஃபுல்லாவே காக்கா. இது என்ன செய்ய முடியும்? இதுக்கு வாய்ப்பே முடிஞ்சு. அப்போ ஏமா அந்த 209வது செம்ம வேற லெவல் போயிட்டு அந்த ஐயோ வேற என்னங்க ஐயோ நான் அடிக்கடி இந்த இதுலயே வந்து பேரை மறந்துடுறேன்ப்பா. அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு நான் நினைக்கவே இல்லை. வேற லெவலு.
கடைசியா ஒரு ஜாலியா இருந்துச்சு. இட்டாச்சியை பார்த்தது செமையா இருந்துச்சு. அவன் அந்த கொடுத்த அந்த இது வந்து அந்த பயம்லாம் போய் அவன் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. பார்க்கலாம் அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு.